நம்ம எதுக்காக இந்த இங்கெல்லாம் அசெம்பிள் பண்ணிக்கணும் தெரியுமா? Hello. Yeah. It's actually this week, August 1 to 7, breastfeeding week. It's considered the breastfeeding week. So it's an international breastfeeding week. In the முதல் August 1 to 7 வரைக்கும் the breastfeeding ஓட முக்கியத்தை நாங்கள் இந்த எல்லாருக்கும் அறிவிக்கணும். ஸோ அதுக்காக ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்தே we have a lot of programs. You can see a lot of posters on the walls. And the breastfeeding ஓட இம்பார்ட்டன்ஸ் எம்பசைஸ் பண்ணுறதுக்காக இந்த போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. Today is the second day. Today we are going to have a speech competition based on this year's theme. This year's theme is closing the gap and supporting breastfeeding. So அதை பேஸ் பண்ணி five of them are going to give a talk, and there's going to also be a few people singing songs based on this breastfeeding importance. So I thank Dr. Pradeep to have accepted to be the judge for this speech competition. So who's going to talk first? Okay, Dr. Sabari will kickstart this program. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் சபரி. நான் தாய்ப்பால் பற்றி பேச இருக்கிறேன். தாய்ப்பால் பச்சிளம் குழந்தைகளுக்கான உயிர் நாடி. அது தருவது வெறும் ஊட்டச்சத்தோ தண்ணீரோ மற்றும் அல்ல. ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இடையான பந்தத்தை நிறுவுவதே தாய்ப்பால் தான். தேவர்களுக்கு எப்படி அமிர்தம் கிடைத்ததோ அதுபோல நமக்கு கிடைத்த வரம் தாய்ப்பால். என்னடா இவன் வந்ததும் வராததுமாய் தாய்ப்பால் பற்றி துதிப்பாடுகிறானே, இவன் ஒரு குழந்தைகள் மருத்துவன், இவனுக்கு வேற வேலை இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அதன் பயன்பாட்டை பற்றி நாம் பார்க்கலாம். வாருங்கள். தாய்ப்பால் குழந்தை முதல் 6 மாதத்திற்கான வாழ்வதற்காகவும் வளர்வதற்காகவும் உள்ள அத்தனை சத்துக்களும் தாய்ப்பாலில் உள்ளன. மாவு சத்து, புரதம், கொழுப்பு, அது மட்டுமல்லாமல் வைட்டமின்கள், தாது பொருட்கள், குழந்தைக்கு தேவையான தண்ணீர், இவை அனைத்தும் தாய்ப்பாலிலேயே கிடைக்கிறது. இதில் என்ன அதிசயம்? இவையெல்லாம் விலங்குகள் கூட தான் பால் தருகிறது, அதில் கூட இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாமே என நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவை அனைத்தும் ஒரு குழந்தைக்கு அவை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சரியான விகிதத்தில் இவை அனைத்தும் இருக்க வேண்டும். அது இருப்பது தாய்ப்பாலில் மட்டுமே. அது மட்டுமல்லாமல் தாய்ப்பாலில் உள்ள மாவு சத்தான ஒலிகோசாக்கரைட் எனப்படும் சங்கிலி அமைப்பு அணுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமக்கு அளிக்கின்றன. அதுபோக லாக்டோஃபெரின், லைசோசைம் எனப்படும் 2 புரத சத்துக்கள் நுண்ணுயிரிகளை கொல்லும் வல்லமை படைத்தன. அது மட்டுமல்லாமல் டொகோசோஹெக்சனாயிக் ஆசிட் எனப்படும் கொழுப்பு சத்து குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. இது போலவே மாவு, புரதம், கொழுப்பு எனும் மும்மூர்த்திகளான இந்த சத்துக்களை வெறும் ஊட்டச்சத்திற்காக மட்டும் பார்க்காமல் குழந்தையின் வளர்ச்சிக்காக மற்ற பயன்பாட்டிற்காகவும் நமக்கு அளிப்பது தாய்ப்பால் மட்டுமே. சரி தம்பி, இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் தான் குழந்தைக்கு நன்றாக தாய்ப்பால் தருகிறோமே என தாய்மார்கள் என்னை கேட்கலாம். அதற்காகத்தான் இந்த வருடத்திற்கான தாய்ப்பால் வாரம் உங்களுக்கானதல்ல, எங்களுக்கானது. அதன் ஆய்வு பொருளானது காலி இடத்தை நிரப்புவோம், அனைத்து தாய்மார்களும் தாய்ப்பால் தருவதை வழி செய்வோம் என்பதை. அதாவது இதை உருப்படியாக ஏற்கனவே செய்யும் உங்களை மேன்மேலும் அறிவுரை கூறி துன்புறுத்தாமல் உருப்படாமல் உங்களை சுற்றி வேடிக்கை பார்க்கும் எங்களை போன்றவர்களுக்கு தான் இந்த தாய்ப்பால் வாரம். அது என்னென்ன கூறுகிறது என்று நாம் பார்க்கலாம். முதலில் அரசாங்கம் என்ன செய்யலாம் என்றால் பல்வேறு திட்டங்களையும் கொள்கைகளையும் செய்வதன் மூலம் நாடளாவிய அளவில் இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் மக்கள் வரிப்பணத்தை சரியாக பயன்படுத்தி பொது இடங்களில் தாய்மார்கள் தாய்ப்பால் தருவதை அவர்கள் இன்னும் மேன்மேலும் அதிகரிக்கலாம். இதுபோக சந்தையில் தாய்ப்பாலுக்கு மாற்றாக பல்வேறு பொருட்கள் விற்கப்படுகின்றன. இந்த பொருட்களின் விற்பனைகளையும் முக்கியத்துவத்தையும் தாய்ப்பாலின் மகத்துவத்தையும் மறைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசின் தலையாய கடமை. இதை நாம் ஏற்கனவே கள ஆய்வில் நாம் பார்க்கலாம். இப்பொழுதெல்லாம் அந்த பல்வேறு மருந்து பொருட்களை விற்க வரும் நபர்கள் முதலில் கூறுவது தாய்ப்பால் தான் முதன்மையான பால், அதற்கு அடுத்தபடியாக எங்களது பால் சிறந்த பால் என்று கூடிதான் விற்கிறார்கள். இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இதுபோக தாய்மார்களுக்கு கொடுக்கப்படும் விடுமுறைக்காகவே அரசிற்கு கோடி கும்பிடு போடலாம். அடுத்தபடியாக அடுத்த ஆட்டக்காரர்கள் நாம் தான், அதாவது மருத்துவ பணியாளர்கள். நாம் என்ன செய்யலாம் என்றால் தாய்ப்பால் சமூகத்தில் எவ்வாறு பயன்படுகிறது என்பதற்கான சரியான தகவல்களை நாம் சேகரிக்க வேண்டும். அதோடு இல்லாமல் தாய்ப்பால் தகவல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இத்தோடு நம் மருத்துவமனைகளில் தங்குதடையின்றி தாய்ப்பால் அனைத்து
குழந்தைகளுக்கு தருவதை நாம் வழிவகை செய்ய வேண்டும். இவையே நமது தலையாய கடமை. இதுபோக சமூகத்தில் அடிக்கடி தாய்ப்பால் கொடுப்பதை பற்றிய தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. உதாரணத்திற்கு பண்டைய ஐரோப்பாவில் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் அடுத்த குழந்தை தடைப்படும் என ஒரு சாரார் நம்பினர். இன்றைய அளவில் கூட ஒரு சில தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுப்பதால் தனது அழகு கெட்டுவிடும் என்ற தவறான கருத்தை கொண்டுள்ளார்கள். இது போன்ற ஐயங்களை களைவதன் மூலமே நாம் சமூகத்திற்கு நன்கு பயன்படலாம். அடுத்ததாக வருவது சுற்றமும் நட்பும். இதில் முக்கிய குற்றவாளிகள் அந்த தாய்மார்களின் குடும்பத்தினர். ஒழுங்காக தாய்ப்பால் தரும் தாய்மார்களை கூட சாந்தி அக்கா அந்த பால் கொடுத்தாங்க, மேரி அக்கா இந்த பால் கொடுத்தாங்க, ஃபாத்திமாலாம் 2 மாதம்தான் என்னை எதையாவது கூறி கெடுத்து விடுவது அவர்கள் தான். இதை செய்யவில்லை என்றால் எதையாவது தொலைக்காட்சி தொடரை பார்த்துவிட்டு அதில் வரும் மாமனார் நாத்தனார் போல் அவர்களை கொடுமை செய்கிறார்கள். இதையெல்லாம் செய்யாமல் இருந்தாலே அவர்களுக்கு மிக்க நன்றி. உங்களால் முடிந்தால் அவர்களது பணிகளை கொஞ்ச நேரம் நீங்கள் செய்து அவர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்க நீங்கள் வழிவகை செய்யலாம். மேற்கொண்டு கூடிய அனைத்து கருத்துக்களும் அந்த தாய்மார்களின் சக பணியாளர்களுக்கும் பொருந்தும். பணி செய்யும் தாய்மார்கள் பணி நேரத்தில் கூட தங்கு தடையின்றி தாய்ப்பால் தருவதற்காக உடன் இருக்கும் சக பணியாளர்களும் அவர்களுக்கு உதவி செய்யலாம். அவர்கள் வேலைகளில் ஒரு சிலவற்றை அவர்களுக்கு மாற்றி அமைக்கலாம். இதுபோல அவர்கள் உதவி செய்யலாம். அடுத்ததாக வருவது நான் இதில் எந்த கூட்டத்திலும் நான் வரவில்லை. நான் ஒரு தனி மனிதன். நான் இதற்கு என்ன செய்ய முடியும் என நீங்கள் கேட்கலாம். அதற்கு நாம் கூறுவது, ஒரு தனி மனிதனாக நாம் செய்ய வேண்டியது, நாம் தாய்ப்பால் பற்றிய நமது கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது தாய்ப்பால் பொதுவெளியில் கொடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம். அது சமூகத்திற்கும் புறம்பானதல்ல, சட்டத்திற்கும் புறம்பானதல்ல. ஆனால்